ஒரு படத்துல அங்கங்க ஒன்னு ரெண்டு கிரிஞ்சு சீன்ஸ் இருக்கலாம். ஆனா கிரிஞ்சு குடோனியே ஒரு படமா எடுத்து வச்சிருக்காரு நம்ம பிரம்மாண்ட டைரக்டர் சங்கர் சாரு. நீனாப்பா நம்ம சங்கர் சாரோட கடின உழைப்புல வந்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பை இவ்வளவு மட்டமா பேசுற? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம நினைக்கிறத விட இந்த படம் மகா மட்டமா தான் இருக்குது. படத்துல ஹீரோவோட ஓப்பனிங் சீன் ஒண்ணு வரும் பாருங்க. ஐயோ, அதை பார்த்துட்டு அங்கேயே நான் செதறிட்டேன். அதாவது ஹீரோ வந்து வில்லன்களை ட்ரெயின் ட்ராக்ல வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரே ஹெலிகாப்டர்ல வந்து லேண்ட் ஆகி அந்த கயிறெல்லாம் வந்து அறுப்பாரு. அந்த கயிறை அறுத்தா மாதிரி இல்ல, நம்ம கழுத்தை அறுத்தா மாதிரி தான் அந்த சீன் இருந்தது. அட பாவங்க நம்ம சங்கர் சார். இன்னும் பிரம்மாண்டன்னு அவர் எதை நம்பிட்டு இருக்காருன்னா, வயிற்றுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்கெல்லாம் கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறது, கிராபிக்ஸ் எல்லாம் பண்றது, அதுக்கப்புறம் ரோட்ல வந்து ஒரு 1000 பேரை பிரம்மாண்டமா நடக்க விடுறது, இதெல்லாம் பிரம்மாண்டம்னு அவர் நம்பி படம் எடுத்துட்டு இருக்காரு. சங்கர் சார், இதெல்லாம் பிரம்மாண்டம் கிடையாது. பிரம்மாண்டம் அப்படின்றது உங்க கதையில இருக்கணும். ஆனா நம்ம கார்த்திக் சுப்புராஜ் பல்லே கில்லாடி பாவரா சங்கர் சாரோட முதல்வன் படத்தோட கதையே திருடி அதையே உல்டா பண்ணி சங்கர் சாருக்கே அவர் வித்துருக்காருன்னா பாருங்களேன். ஆனா சங்கர் சாரும் நம்ம கதையை தான் நமக்கு விக்கிறான் அப்படின்னு தெரியாம அதை இவரு காசு குத்து வாங்கி அதையும் பிரம்மாண்டமா டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. சங்கர் சார் ஓவரா அவுடேட்டட் ஆயிட்டாரா, இல்ல நாம மலையாள படத்தெல்லாம் பார்த்து ஓவரா அப்டேட் ஆயிட்டோமா அப்படின்னு தெரியல. சங்கர் சார், நீங்க மாற வேண்டிய காலம் வந்துருச்சு. வாரிசு படத்துல தமன் போட்டிருப்பார்ல, வா தலைவா தலைவா, அந்த சாங்கே உல்டா பண்ணி இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிருக்காரு. தமன், நீங்களும் அப்டேட் ஆகணும் தமன். படத்துல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம்னா எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஜெயராமோட ஒன்லைன் கவுண்டர்ஸ் வந்து அங்கங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மற்றபடி இவங்க ஓட்டுற இந்த ஓலா காரெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதா சாமி. ஐயோ, படத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டரை பத்தி பேச மறந்துட்டேன் பாருங்க. சைடு ரவின்னு ஒரு கேரக்டரை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. 2025 ஒரு முக்கியமான கேரக்டரா அந்த கேரக்டர் இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர் எது பண்ணாலுமே சைட்ல தான் பண்ணுவாரு. கக்கூஸ் போனோம்னா கூட சைட்ல தான் உட்காந்து போவாரு. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணதுக்காகவே சங்கர் சாரை வந்து ஆஸ்கருக்கு வந்து நம்ம நாமினேட் பண்ணலாம். இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.